தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 2024 லோக்சபா தேர்தலில் தனித்தனி அணிகளாக போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுகவும் பாஜகவும் வரும் சட்டசபை தேர்தலுக்காக மீண்டும் கூட்டணி சேர்ந்துள்ளன. 7 மாதங்களாகியும் கூட்டணிக்குள் வேறு எந்த கட்சியும் வரவில்லை. லோக்சபா தேர்தலில் பாஜ அணியில் இருந்த தினகரனின் அமமுக, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் உறவை முறித்துக் கொண்டனர். மேலும் பாஜ கூட்டணியில் இருந்த பாமக தற்பொழுது ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என இரு பிரிவாக உள்ளது. இரு பிரிவுமே இதுவரை கூட்டணி பற்றி அறிவிக்கவில்லை. இதுபோல லோக்சபா தேர்தலில் அதிமுக அணியில் இருந்த தேமுதிகவும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜ கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பீகார் போலவே தமிழகத்திலும் வியூகம் அமைத்து அதிமுக பாஜ கூட்டணியை வலிமையாக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரும்புகிறார். அதற்கான பணிகளை விரைவில் துவங்குவார் என பாஜகவினர் தெரிவித்தனர். இதற்கிடையே பீகார் வெற்றிக்கு பின் அதிமுக முகாம் சுறுசுறுப்படைந்துள்ளது. நேற்று சேலம் சென்ற தமாக தலைவர் வாசன் அங்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெற்றுள்ளது. பழனிசாமியுடன் அரசியல் பேசினேன் என வாசன் சொன்னார். தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அதிமுகவுடைய என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்து இருக்கும்போது அவர்களை சந்திப்பது என்பது மிகுந்த மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல, நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த சூழலில் மதுரையில் உள்ள திருமண மண்டபத்தில் தேமுதிக ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது. அதில் கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா பங்கேற்றார். அப்போது அங்கு வந்த சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான உதயகுமார் 1 மணி நேரம் காத்திருந்து பிரேமலதாவை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பின் பேட்டியளித்த உதயகுமார், பிரேமலதாவின் தாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவே அவரை சந்தித்தேன். அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்றார். எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு அவங்க தாயார் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு ஆனாலும் சட்டசபை தேர்தல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பழனிசாமி சார்பில் பிரேமலதாவுடன் உதயகுமார் பேசியதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன.